இதெல்லாம் செய்யறதுக்கு உங்க மனசாட்சி உறுத்தலையா? டேய் சங்கரு, எங்க வந்து என்னடா பேசிக்கிட்டு இருக்க? என்னன்னா நம்ம பாண்டியனை கொன்ன குடும்பம்னா இது. அவங்க தான் வெள்ளையும் சொல்லியமா வந்து நிக்கிறாங்கன்னா நீங்களும் அவங்கள ரிப்பன் கட் பண்ண சொல்றீங்க. அது எப்படின்னா சாவுக்கு காரணமானவங்களே ஃபங்க்ஷன் கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. ஏன் வீரா, அவங்க தான் சொல்றாங்கன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? டேய் எதுக்குடா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்பதான் எல்லாம் சேர்ந்து ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் என்னடா? எது? நீங்க எல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்னா இருக்கலாம், எங்களால எல்லாம் மறக்க முடியாது. எனக்கு ஸ்டாண்டுக்கு வரும்போதெல்லாம் பாண்டியன் ஞாபகம் தான் வருது. அவங்க வீட்டை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் பாண்டியனை கொன்னதுதான் ஞாபகம் வருது. இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்னா இந்த குடும்பம் இங்க இருக்க கூடாது. டேய் சங்கரே சும்மா இருடா. இருக்க கூடாதுண்ணா, இல்லன்னா நாங்க எல்லாரும் கிளம்புறோம். டேய் வாங்கடா. அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் ஏய், இருடா. இருங்க. இருங்க போகாதீங்கண்ணா ப்ளீஸ். நான் இங்கே இருங்கண்ணா. வேண்டாண்ணா போடுறீங்க ப்ளீஸ்ண்ணா. தம்பி, எங்களால இந்த ஃபங்க்ஷன் தடப்படக்கூடாது. நீங்க பண்ணுங்க, நாங்க கிளம்புறோம், நீங்களே செய்யுங்க. மாமா ஐயா நீங்க எதுக்கு ஏன் போகணும்? டேய் சங்கரே, ஏன்டா இப்படி பண்ற? நான் தானே தப்பு பண்ணேன், நான் போயிடுறேன். நடந்த தப்புக்கும் என் குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்கள இங்க இருக்க விடுங்க. எங்க போற? வீரா, என்னால பிரச்சனை வேணாம் வீரா, சொன்னா கேளு. பிரச்சனையே நடந்தாலும் நீ இங்க தான் இருக்கணும். சொல்ல போனா நீ தான் இங்க இருக்கணும். சங்கரனா, உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன வீரா, நீ அவனை கல்யாணம் பண்ணி அவன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன்றதுக்காக எங்க நண்பனுக்கு நடந்ததை எங்களால மறக்க முடியாது. சரிண்ணா, நீ மறக்கவே வேணாம், அது நீ உன் மனசுக்குள்ள வச்சுக்கோ. ஆனா நீ யார தப்பா பேசுறியோ அந்த மாறன் தான் உங்களுக்காக இவ்வளோத்தையும் செஞ்சிருக்கான். அவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? உங்க மொத்த குடும்பத்துக்கும் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுல ஆரம்பிச்சு இந்த ஆட்டோ சங்கத்துல இருக்கிற அத்தனை பேரோட பசங்களுக்கு படிப்பு விஷயத்துல இருந்து எல்லாத்த பத்தியும் யோசிச்சு எல்லாத்தையும் முறையா பிளான் பண்ணி வச்சிருக்கானே.